வணக்கம். இதழியல் மற்றும் செய்தி தொடர்பியல் துறை செய்திகளுக்காக நான் தமிழரசி. பெருங்கடலின் வெப்பமண்டல பகுதியில் கடல் நீர் வெப்பநிலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இதுவரை பதிவான எல் நினோ நிகழ்வுகளிலேயே மிகவும் வலிமையானதாக இது மாறக்கூடும் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். இந்த வார்த்தை பரிச்சயமில்லாதவர்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால், எல் நினோ என்பது பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பு நீர் இயல்பை விட வெப்பமாகும் ஒரு இயற்கை காலநிலை மாற்றமாகும். இது ஒரு உலகம் முழுவதும் மழைப்பொழிவு, புயல் அளவு மற்றும் வெப்பநிலையை பாதிக்கிறது. இது சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியதுதான். ஆனால் இந்த முறை இது மிக பெரிய அளவில் அமையும் என வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர். NOAA-வின் கிளைமேட் ப்ரெடிக்ஷன் சென்டர் ஜூன் 11ஆம் தேதி தன்னுடைய NSO அறிவிப்பு நிலையை வாட்சில் இருந்து அட்வைசரிக்கு உயர்த்தியது. இதன் மூலம் எல் நினோ நிலைமைகள் இனி வரும் கணிப்பு அல்ல, ஏற்கனவே பசிபிக் பெருங்கடலில் நிலவுகிறது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பூமத்திய ரேகை பசிபிக் பகுதியில் கடல் நீர் வெப்பநிலை சராசரியை விட 0.5 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் தொடர்ச்சியாக பல மாதங்களை நீடித்தால் மட்டுமே எல் நினோ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். தற்பொழுது நினோ 3.4 பகுதியின் கடல் நீர் வெப்பநிலை மாறுபாடு சுமார் 0.7 டிகிரி செல்சியஸ் ஆக உள்ளது. மேலும் இது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. கடலின் அடிமட்டத்திலும் வலிவான வெப்ப பகுதி ஒன்று இந்த வெப்பமயமாதலை மேலும் தூண்டுகிறது. கிழக்கு பசிபிக் பகுதி ஏற்கனவே அதிக வெப்பமாக உள்ளது. NINO 1+2 பகுதியில் வெப்பநிலை மாறுபாடு +2.1 டிகிரியாக பதிவாகியுள்ளது. இந்த நிகழ்வு மேலும் வலுவடையும் என வானிலை நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர். வேர்ல்ட் மெட்டரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் இன் செயலாளர் நாயகம் செலஸ்தே சவுலோ கூறுகையில், எல் நினோ நிலைமைகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் அது விரைவில் ஒரு வலிமையான நிலைக்கு மாறும் என்று, இதனால் நிலப்பரப்பில் வெப்ப அலைகளும் கடலில் வெப்ப அலைகளும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்தார். கிளைமேட் ப்ரெடிக்ஷன் சென்டரின் கணிப்பின்படி நவம்பர் முதல் ஜனவரி வரையிலான காலகட்டத்தில் மிக வலிமையான எல் நினோ ஏற்படுவதற்கான வாய்ப்பு 63 முதலான வரலாற்று பதிவுகளிலேயே மிக பெரிய நிகழ்வுகளில் ஒன்றாக அமையக்கூடும். இதன் தாக்கங்கள் ஏற்கனவே தெரிய தொடங்கிவிட்டன. கொலராடோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஜூன் மாதம் தன்னுடைய அட்லாண்டிக் புயல் கணிப்பை குறைத்தது. எல் நினோ காரணமாக ஏற்படும் காற்று மாறுபாட்டை காரணம் காட்டி பெயரிடப்பட்ட புயல்களின் எண்ணிக்கை கணிப்பை 13 இருந்து 11 அது குறைத்துள்ளது. ஒட்டுமொத்த புயல் செயல்பாடு நீண்ட கால சராசரியில் சுமார் 60% இருக்கும் நேரத்தில், உலகின் மறுபகுதியில் WMO கணிப்பின்படி எல் நினோவின் வழக்கமான தாக்கமாக மத்திய அமெரிக்கா, வட தென் அமெரிக்கா, கரிபியன், ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா மற்றும் தென் அமெரிக்கா சில பகுதிகளில் வறட்சி நிலவும். ஆனால் தென் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க பகுதிகளில் மழைப்பொழிவு இன்னும் ஒரு படி மேலே சென்று கருத்து தெரிவிக்கின்றன. ECM, WF, NOAA மற்றும் புரேவ் ஆஃப் மெட்டராலஜி ஆகியவற்றின் புதிய கணிப்பு மாதிரிகளின்படி இந்த நிகழ்வு நவீன காலத்திலேயே மிக வலிமையான எல் நினோவாக மாறக்கூடும். 1877 முதல் 1878 வரை நிகழ்ந்த சாதனை படைத்த நிகழ்வையும் இது முந்திக் கொள்ளக்கூடும். இந்த அளவு நிகழுமா இல்லையா என்பது இன்னும் தெரியவில்லை என்றாலும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாகிவிட்டது. கடந்த பல தசாப்தங்களிலேயே மிக நுணுக்கமாக கவனிக்கப்படும் ஒரு எல் நினோ நிகழ்வால் வடிவமைக்கப்படும் குளிர்காலத்தை உலகம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி பதிவில் எங்களுடன் தொடர்ந்து பார்த்ததற்கு நன்றி. இன்னும் பல தகவல்களுக்கு எங்களுடன் இணைந்து இருங்கள். வாழ்க தமிழ், வாழ பாரதம்.